அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கரண்ட்டு எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுற அந்த கரண்ட்டு என்ன கரண்ட்டு, அது எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் யூஸ் ஆகுங்கிறத நம்ம சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் ஏசி கரண்ட்டு. ஏசி கரண்ட்டு அப்படின்னாக்கா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸு நியூட்ரல். இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸில் நம்ம டெஸ்டர் வச்சோம்னா லைட் எரியும். நியூட்ரல் உங்களுக்கு நியூட்ரலில் டெஸ்டர் வச்சா லைட்டு எரியாது. இப்போ இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா எர்த்து கொடுத்துருப்போம். அதாவது கிரவுண்டு எர்த்து அது கொடுத்துருப்போம். நம்ம வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏசி கரண்ட்டு நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கரண்ட் ஃபேஸு நியூட்ரல். இது இப்போ நம்ம எல்லா எலக்ட்ரானிக் சர்க்யூட்டுக்கும் இந்த கரண்ட்டு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது ஏசி கரண்ட்டு நமக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மொபைல் சார்ஜரே எடுத்துக்கோமே எக்ஸாம்பிள். அதில் ஒரு பவர் சப்ளை போர்டு ஒன்று இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பவர் சப்ளை போர்டு ஒன்று வரும். இப்போ இதில் ஏசி கரண்ட் 230 போகும். 230 போயிட்டு நமக்கு ஒரு மொபைலுக்கு பார்த்திங்கன்னா 3.5 தான் வோல்டேஜ் தான் நமக்கு தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா உள்ளே அப்போ எப்படி இந்த ஏசி வோல்டேஜ் 230 வோல்டேஜ் போய் இந்த வெறும் 3.5 டிசி வோல்ட்டு வரும். உங்களுக்கு இப்போ ஏசி கரண்ட்டாக என்னென்னு பார்த்தோம், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா டிசி கரண்ட் அப்படின்னாக்கா, டிசினா டைரக்ட் கரண்ட்டு. டிசினா டைரக்ட் கரண்ட்டு. இது எப்படி இருக்கும்னா, ஏசி கரண்ட்டு பார்த்திங்கனாக்கா வேவ்ஸ் இப்படி இருக்கும். டிசி கரண்ட்டு டைரெக்டாக இருக்கும். இது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இந்த ரெண்டு இதுவும் வரும். உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வேவ்ஸ் இப்படி போகும். இதனால தான் இது நமக்கு ஷாக் அடித்தாலும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம விட்டு அடிக்கும்போது நம்ம தப்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டிசி கரண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். டிசி கரண்ட் மேக்ஸிமம் ஒரு 70 வோல்ட்டுக்கு 70 வோல்ட்டுக்கு மேலே உங்களுக்கு லேசாக எர்த்தடி ஒரு இது இண்டக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு 150 வோல்ட்டு 200 வோல்ட்டெல்லாம் நீங்கள் கையை வைக்க முடியாது, அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும். இதுதான் டிசி கரண்ட்டு. ஏசி கரண்ட்னா என்ன, டிசி கரண்ட்னா என்னென்னு இப்போ பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏசி கரண்ட்டு 230 கொடுக்குறோம், ஃபேஸு நியூட்ரல் கொடுக்குறோம். இது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெறும் நமக்கு 3.3 தான் மொபைலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. அது ஒவ்வொரு மொபைலுக்கும் 4 இந்த மாதிரி வோல்டேஜ் வரும். மேக்ஸிமம் இந்த ரொம்ப லோவான வோல்டேஜ் தான். இதுக்கு தொட்டிங்கன்னா ஷாக் அடிக்காது. இதுக்கு தான் நம்ம உள்ளே எல்லா எலக்ட்ரானிக்ஸ் போர்டுக்கும் எஸ்எம்பிஎஸ்னு ஒரு போர்டு ஒன்று வைக்கிறோம். இந்த போர்டுக்கு பேர் தான் எஸ்எம்பிஎஸ். இந்த போர்டு இந்த எஸ்எம்பிஎஸ்னால் இந்த எஸ்எம்பிஎஸ்ங்கிறது சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. எஸ்எம்பிஎஸ்ன்னு வருதுங்களா, சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. இதுதான் இந்த எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்கிறது. இந்த எஸ்எம்பிஎஸ் இல்லாத எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளோ எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே எஸ்எம்பிஎஸ் இருக்கும். இந்த எஸ்எம்பிஎஸ்ங்கிறது என்னென்னா, நமக்கு 230 வோல்ட்டு கொடுத்துட்டு நமக்கு தேவையான வோல்ட்டு நம்ம இதிலேருந்து இந்த எஸ்எம்பிஎஸ் மூலியமாக தான் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஏசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிலேக்கு 12 வோல்ட்டு தேவைப்படும். மைக்ரோ ப்ராசருக்குலாம் 5 வோல்ட்டு தேவைப்படும். இன்னும் இன்வெர்ட்ரு ஏசிக்கு பார்த்திங்கனாக்கா ப்ராசருக்கு 3.5 வோல்ட்டு தேவைப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிசி ஃபேன் மோட்டருக்கு பார்த்திங்கனாக்கா 15 வோல்ட்டு தேவைப்படும். இந்த மாதிரி நமக்கு தேவையான வோல்டேஜ் இதிலேருந்து நம்ம இந்த எஸ்எம்பிஎஸை வச்சு நம்ம எவ்வளோ, அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் தேவையான இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த எஸ்எம்பிஎஸ் மாறும். இதில் நமக்கு தேவையான வோல்டேஜ் எல்லா வோல்டேஜையும் இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து தான் நம்ம எடுத்துக்குவோம். இதுதான் இந்த கரண்ட்டு, இந்த என்ன கரண்ட்டு யூஸ் பண்ணுறோம், அந்த கரண்ட்டு எப்படி நம்ம 230 கரண்ட்டு கொடுத்து நம்ம எஸ்எம்பிஎஸ் மூலியமாக நமக்கு தேவையான கரண்ட்டை எடுக்கிறோங்கிறது தான் இந்த வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.